வந்து அப்படியே பால் கறக்கும் போது தான் கட்டணும், இல்லைன்னா வச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விமலா தான் கறக்க தெரியும். நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பால் கறக்க ட்ரைனிங் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். நடமுத்துக்கு முன்னாடி நடுநாடே நான் 100 நாள் ஆக போதா மெயின்டைன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதில் தான் பால் வந்து எடுத்துகிட்டு போவோம் நாங்கள். அப்பா ஏன்பா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமலா சுரேஷ் அக்ரி. போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மினி விலாக் வந்து போட்டிருந்தோம். அப்போ வந்து எல்லாம் கேட்டிருந்தீங்க கமெண்டில் வந்து எங்களுக்கு வந்து பால் கறக்கிற வீடியோ வந்து ஃபுல்லாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அதுக்கான நேரம் இப்போ தான் வந்து கிடச்சிது. இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் எப்படி பால் கறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ போயிட்டு நம்ம சின்ராஸ் வந்து விமலா வந்து அவுத்து விட்டாங்க. சின்ராஸ் வந்து பால் குடிச்சிட்ருக்காரு. இது வந்து பாரு மாடு. இது வந்து இதுதான் வந்து பெரிய மாடு. நான் வந்து கட்டவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது இழுத்துக்கினே போகும், பயங்கரமாக போகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பால் குடிக்கும் போது அப்படியே கட்ட வேண்டியதுதான். இது வந்து கட்டிட்டு சொர போட்ட உடனே மாடு அதுவே ரிவர்ஸ் போயிடும். பெரிய மாடு வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா கண்ணுக்குட்டி வந்து முன்னாடி வந்துடும். அப்படின்னா தான் இதை வந்து இழுக்கவே முடியும், இல்லைன்னா வந்து முடியவே முடியாது. ரிவர்ஸ் போயிடுச்சா, அதுவே ரிவர்ஸ் போயிடும். இல்லைன்னா இதை இழுத்துலாம் கட்டவே முடியாது. ஏன்னா நான் வந்து பால் வந்து அதிகமாக கறக்க மாட்டேன். விமலா தான் வந்து கறக்கும் பால். நான் வந்து கூட வந்து ஹெல்ப் தான் பண்ணுவேன், மற்றபடி கூட மாட வேலைகள் அதெல்லாம் தான். விமலா தான் வந்து பால் கறக்கும். ரைஸ்ட்டு என்ன விமலா, என்ன பால் கறக்குறியா? ஆமாம். என்ன பண்ணுற, என்ன தடவுற அடியில் விளக்கெண்ணெய் தடவுற? அம்மா பாருமா, நாளைகளை எட்டி வச்சிட போகிற. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா பாரு மாடு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கறக்கிறதுக்கு. விமலா தான் கறப்பாங்க, ஏன்னா எங்களால் கறக்க முடியாது என்னால். ஏன்னா என்னுடைய காம்பு வந்து பார்த்திங்கன்னா செம டைட்டாக இருக்கும். ஏய் சின்ராசு, டேய் இங்கே பாரா சின்ராசு, டேய் அவங்க அம்மா கிட்ட போய் கொஞ்சிரு. ரொம்ப டைட்டாக இருக்கும் அந்த மாடு காம்பு. ஆமாம், தடிப்பாகவும் இருக்குமா, அதனால் வந்து கறக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் விமலா தான் கறக்கணும். என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. ஃப்ரெஷ்மா எட்டோம்மா விமலா ஃப்ரெண்ட்ஸுக்கு எதனா சொல்லிட்டேக்கற எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரே கற்றுக்க மாட்டார். என்னால் இதை கறக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது வந்து பயங்கர டைட்டாக இருக்குது. அதனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அது இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பெரிய மாடு, எங்கள் வீட்டோட பெரிய மாடு. இது வந்து காலக்கண்ணு, ஆனால் இது வந்து ஹெச்எஃப் மாடு. பிரேஷ்மா எட்டோம்மா இல்லை மூஞ்சில் எட்டி அதிகமா. பிரகஸ்ட் வந்து பால் கறக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் நீ பெருசாக ஆனதுக்கப்புறம் கற, ஓகேவா? பால் கறக்க வந்து பிரகஸ்ட்டு வா. இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து பால் வந்து இப்போ இன்றைக்கி வந்து கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கறக்கும். ஏன்னா நேற்று வந்து சரியான மழை, நேற்று மட்டும் இல்லை ஒரு வாரமாகவே செம மழை. மாடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கழனிக்கே போகலை. ஏன்னா இப்போ தான் 4 மணிக்கு மேலே தான் நானும் விமலாவும் போயிட்டு மாட்டை ஓட்டின்னு போயிட்டு வரப்போ சுற்றி மேய்ச்சோம். அப்புறம் பில்லு அறுத்துட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கறக்கும். எப்போவுமே நாங்கள் வந்து 2 மாடம் சேர்ந்து ஒரு 5 லிட்டர் ஊற்றுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கெட்டு ஃபுல்லாகவே கறக்கும். இந்த பக்கெட்டு ஃபுல்லாக கறந்தால் வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்ரு ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்குட்டிக்கு போக. ஆனால் இன்றைக்கி வந்து அவ்வளோ கறக்காது, கம்மியாக தான் கறக்கும். 2 லிட்டர் கறக்கிறது பெரிய விஷயந்தான்.
இந்த பாலை கறந்து முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விமலா வேர்த்து விறுவிறுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது ஈஸியாக இருக்கும் மகா. ஆமாம், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பால் வந்து கறக்கவே முடியாது. அவ்வளோதானா? அவ்வளோதானா? அப்படியா? சரி சரி விடு. அவருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கறந்து விட்ட உடனே ஓடிடும் அவங்க கண்ணுக்குட்டியாண்ட. ஆமாம், அவுத்து விட்ற வேலையே இருக்காது. அவர் போய் அவங்க அம்மாவுக்கு பிள்ளைக்கு பால் கொடுத்துருவார். இது வந்து பால் கடைக்கு அதில் எடுத்துன்னு வந்து ஊற்றிடுவாங்க. அப்படியா? இது வந்து மகா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இது அவுக்கவே இல்லை அதுக்குள்ள. ஆமாம், இதன் பேர் வந்து காவேரி ஃப்ரெண்ட்ஸு. இந்த மாட்டோட பேர், அவரோட பொண்ணு பேர் வந்து மகா. அது மாதிரி கிட்ட இழுத்து அப்போ தான் வந்து கண்ணுக்குட்டியை கட்ட முடியும். இல்லைனா இழுத்து கட்டுறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்படி கிட்ட முளைச்சிட்டு வரும்போது கட்டி விட்டுன்னா மாட்டை பேக் தள்ளிக்கலாம். அதுக்காக தான் அந்த மாதிரி. இதுவுமே நல்ல ஐடியா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். விமலா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு இன்னும் ஹோம் டூர் போடல ஃப்ரெண்ட்ஸ். ஹோம் டூர் போடுறேன், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள், எங்கள் வீட்டு சப்போட்டா தோட்டத்தில் வந்து சப்போட்டா காய்ச்சிருக்கு. நிறைய காய்ச்சிருந்தது, பறிச்சிட்டாங்க. ஏன் ஒன்று இருக்குது இப்போது. முட்டை முட்டை இங்கே பாடுறா முட்டை. கில்லாத முட்டை என்ன பண்ணுற? மித்து முட்டை கில்லாதப்பா. வேணாம் வீட்டில் இருக்கிறது சரி பழுகட்டும். சரி பழுகட்டும்பா. அப்படியா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து காவேரி மாடு. இதுதான் காவேரி மாடு வந்து ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காம்பு டக்கு டக்குன்னு கறப்பாங்க, அதுதான். ஆமாம், ஆனால் பெரிய மாட்டை தான் நம்மளால் கறக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது ஜாலியாக இருக்கும் இல்லை நம்மளா? ம் 3 மாதம் ஆயிடுச்சு. நான் கன்று போட்டு 3 மாதம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது முதல்ல வந்து 3 லிட்டர் கறந்துச்சு ரெண்டுமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2-2.5 ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டர் கிட்ட ஊற்றுவோம். 10 லிட்டர் ஊற்ற முடியாது, ஒரு 3 இல்லை 4, அதாவது ஒரு 9 லிட்டரு வந்து ஆவரேஜாக ஊற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். அதே ரேட்டு தான் வரமாட்டேங்குது. ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பால் எல்லார் வீட்லேயுமே 10 லிட்டர் பால் ஊற்றுறாங்களா. அதனால் ஹட்சனு இந்த மாதிரி நிறைய நிறுவனம் வந்து வாங்க மாட்டுறாங்க. இப்போது அவங்க வந்து பால் வந்து எக்ஸஸாக இருக்குது, அதனால் வேணான்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? என்னம்ல இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிற? ஆ அப்படியா? அந்த பழம்லாம் வந்து சாப்பிட்ற எண்ணமே இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு வேறு உடம்பு வேறு சரியில்லையாங்காட்டியும் எதையுமே சாப்பிட்ற மூடே வரல. என்ன அவ்வளோதானா? அப்படியா? ஓகே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாலை கறந்து விட்ட உடனே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பொண்ணாண்ட போயிட்டு பார்த்தீங்களா காவேரி. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கறந்து விட்ட உடனே போயிடும். அவுத்து விடு கூட்டிகிட்டோம். இப்போ ஓடுறி செல்ல பொண்ணே ஓடு. இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட மாடு ரெண்டும். இன்னும் 2 மாடு அங்கே இருக்குது. அவங்க வந்து செனையாக இருக்காங்க. இப்போ தான் இன்னும் கண்ணு போடலை. 2 மாடையும் பால் கறந்ததுக்கப்புறம் அவுத்து விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம். ஏன்னா ரெண்டுமே வந்து பால் குடிச்சிட்டு ரெண்டுமே கொஞ்சம் நேரம் விளையாடுற வரைக்கும் விட்டுருவோம். விளையாடுறதுக்குமே இங்கே நம்ம வீட்டில் கொஞ்சம் நிறைய இடம் இருக்குது, விளையாடும் ஜாலியாக. இந்த மெயின் கேனில் ஊற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு தேவையான பால் வந்து டீக்கு தேவையான பால் வந்து ஆமாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேன் ஃபுல்லாக ஊற்றினா 5 லிட்டர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 300 ஊற்றுவோம். இன்றைக்கி மாடு வந்து மேய்ச்சலுக்கு போகிறதுனால கம்மியாகிடுச்சு. வீட்டுக்கு தேவையான அளவு டீயும் எடுத்துக்குவோம். இப்போ வந்து பால் கறந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தீவனம் வைக்க போகிறேன். என்னோடய வேலை அதுதான். வாங்க தீவனம் வைக்க போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எந்தெந்த வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, நம்ம சாப்பிட போக மீதி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து எங்கேயுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம். எல்லாமே வந்து எங்கள் மாட்டுக்கு தான். சாதம், வடித்த தண்ணி, ப்ளஸ் வந்து எதுனா வாழைப்பழம், இந்த பாருங்க பழம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து எங்கள் மாட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்போம்.
குடிச்சிட்டு அங்கே பார்க்குறேன் மாட்டுக்கு தண்ணி கலக்குறாங்கடா உனக்கு இல்லைடா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விமலா வந்து பால் கறந்துட்டோடனே வந்து நான் வந்து தீவன தண்ணி வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு அதுதான் வேலை. ஏன்னா தீவன தண்ணி ஏன்னா பால் கறந்த உடனே வைக்கணும்னா மாடை வந்து படுக்க விடக்கூடாது. ஏன்னா படுக்க விட்டோம்னா மடி நோய் வந்துடும். பாலோட அந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, காம்பு எல்லாமே 1/2 ஹவருக்கு வந்து ஓப்பனில் தான் இருக்கும். கீழே வந்து படுத்துதுன்னா கீழே வந்து சாணி இதெல்லாம் மாதிரி இருக்குல்ல இன்ஸ்பெக்ஷன் ஆகி மடி நோய் வந்துடும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவர் வந்து அதை படுக்காத அளவுக்கு தீவனம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புல் எல்லாமே போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து என்னோடய வேலையே. நான் வந்து உடனே இது வந்து ப்ரிப்பேராக இருப்பேன். இதில் வந்து தீவனத்தை வந்து கலந்துட்டேன். அப்படியே எடுத்துன்னு போய்ட்டு நம்ம மாட்டுக்கு 2த்தையுமே வச்சுருவேன். பெரிய மாட்டுக்கு வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது வந்து டக்குன்னு குடிச்சிடும். ஆனால் வந்து நம்ம காவேரி வந்து உடனே குடிக்க மாட்டான். வந்து கலக்கி விடுன்னு போடுவேன். வைக்க போரில் பார்த்தீங்களா 2 மாடு வைக்க தோணுது. அதுவும் நம்ம மாடு தான். நம்மளது 4 மாடு மட்டும்தான். இன்னைக்கு வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேளாடவே வந்து மழை வரும் போல். ஆமாம் அதனால தான் அந்த மாட்டையும் ஓட்டிட்டு வந்துட்டோம். அந்த 2 மாடுமே கழினில் தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து இதுன்றதுனால போயிட்டு வந்துட்டோம். இப்படி வா மித்திரம் வந்து அடிக்கடி என் கூட வந்து இதுமாதிரி நின்றுக்குவான். நின்றுன்னு அவனும் வந்து பார்ப்பான். பாப்பா மாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. என்ன முட்டை ஐயோ இருன்னு மயக்கமே வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2மே குடிச்சிடும். குடிச்சிட்டு புல்லாம் போட்டுருவேன். இந்த இப்போ குடிச்சு முடிச்சோடனே போடுவேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உடனே பால் எடுத்துகிட்டு போயிட்டு பால் கடையிலுமே வந்து நம்ம வீட்டுக்கு போகணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வேலை வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ரொட்டேஷன். ஈவினிங் வந்து இதுதான் ஒரு 6 to 7 இதுதான் ரொட்டீன். இந்த ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் வந்து கேட்டதுனால கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பால் கறக்கிற வீடியோ வந்து ஃபுல்லாக போடுங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நாங்கள் வந்து போடுறோம். இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் போடணுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்களும் எல்லாத்தையுமே போட வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? கண்டிப்பாக எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் விளாக் வீடியோஸ்லாம் நாங்கள் போடுறோம். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சுவாரஸ்யமாக நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விமலா சுரேஷ் சாக்ரி. டாடா பாய். நன்றி.